எனக்குன்னு நீ நிறைய பண்ணிருக்கேடா. நீயும் தானேக்கா எனக்கு எக்கச்சக்கமா பண்ணிருக்க. இல்லடா, இல்ல. நீ எனக்கு பெரிய நம்பிக்கை, பெரிய பலம். என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்காத சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. ஆனா நீ என் பேச்சு கேட்காம இருந்ததே இல்லடா. அது என்னமோடா, என் தம்பி எப்பவுமே என் கூடவே இருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன்டா. நீ கடை போட்டுட்டு போகும்போது எங்க நீ என்ன விட்டுட்டு போயிடுவியோன்னு நினைச்சிட்டேன்டா. அதுவும் அண்ணனுங்க ஒரே தெருவுல கடையை போட்டு கொடுத்தப்போ நீ எங்களுக்கு எதிரா போயிடுவியோன்னு பயந்துட்டேன்டா. ரெண்டு அண்ணனுங்க எதிர்த்து நிக்கிறதையே தாங்க முடியலையே, இதுல தம்பியும் சேர்ந்துட்டான்னா என்ன ஆகுமோன்னு நான் பயந்து போயிட்டேன்டா. என்ன போய் நீ இப்படி எல்லாம் யோசிச்சுட்ட பாத்தியா? இது பாரு பழனி, தப்புதான்டா. உன் குணம் அறிஞ்சும் நான் அப்படி பேசிருக்கவே கூடாதுடா. இது பாரு, நீ கடை போட்டதுல தப்பே இல்லடா. நீ சந்தோஷமா கடையை நடத்து. இத பாரு, உன் மச்சான் சொன்ன மாதிரி பெரிய ஆளாவாடா. ஒரு கடைய 10 கடையா பெருக்கு. அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா. டேய், நான் உன் கடைக்கு வருவேன்டா. கூட மாட ஒத்தாசையா நின்னு உனக்கு தேவையானதெல்லாம் செய்வேன்டா. நீ பெருசா வளர்றத நான் பார்க்கணும்டா. இது போதும்க்கா, எனக்கு இது போதும். ஏன்பா, நான் அன்னைக்கு சொன்னது எதையும் நீ மனசுல வச்சுக்காதடா. இல்லக்கா, இல்ல. நான் நான் எதையுமே மனசுல வச்சுக்கிறது இல்ல. ஏக்கா, மத்தியானம் ஸ்டேஷனுக்கு நானும் வரவா? வேணாம் வேணாம், நீ போய் உன் பொழப்ப பாரு. நாங்க போயிட்டு வரோம்.